தொழில்முனைய ஆர்வமுள்ள அனைவருக்கும் வணக்கம். தி கோல் புத்தகத்தோட 4வது அத்தியாயத்தை இன்றைக்கி நாம் பார்க்க வரோம். ஸோ அலெக்ஸ் ரோகோ யோசிக்கிறாரு, இந்த சுருட்டி எப்படி என் பேக்கெட்டில் வந்துச்சு அப்படின்ட்டு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னே ஹூஸ்டனில் நடக்கிற ஒரு மீட்டிங்காக போயிருந்த போது நடுவில் ஃப்ளைட் மாறத்துக்காக வேறு ஒரு ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிருக்காரு. அப்போது போய் அந்த லாஞ்சில் வந்துட்டு உட்காரும்போது பக்கத்தில் ஒரு நபர் உட்காந்துக்கிறாரு, புக் ரீட் பண்ணிருக்காரு. இவர் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு, நீங்கள் ஜோனாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நீங்கள் அப்படின்னு சொல்ல, நான் அலெக்ஸ் ரோகோ, காலேஜ் படிக்கும்போது உங்கள்கிட்ட ஒரு மேத்தமெட்டிக்கல் கொஷினை வந்துட்டு சால்வ் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நான் தாடி வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓ ஞாபகம் வருது, சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எப்படி போயின்னு இருக்குது அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் ரோகோ கேட்குறாரு. நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நானும் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், இப்போ ஹூஸ்டனில் நடக்கிற ஒரு மீட்டிங்காக போயின்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்ல, நான் நியூயார்க் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இந்த கன்வர்சேஷன் வந்துட்டு அவருக்கு போர் அடிச்சிடுது. அவர் வந்து அகெயின் வந்துட்டு புக்கை வந்து படிக்கிறதுக்காக திரும்ப போயிடுறாரு. ஆனால் அலெக்ஸ் ரோகோ விடலை, கண்டினியூஸாக பேச ஆரம்பிக்கிறாரு. நான் அப்போது வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸில் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஒரு பிஸ்னஸ், ஒரு ரிசர்ச் இதில் தான் போயிருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு பிளான்ட் மேனேஜராக இருக்கிறேன் யூனிகோன்ற கம்பெனியில் அப்படின்ற மாதிரி இவர் அறிமுகப்படுத்திக்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிறாரு இந்த பேச்சில். ஹூஸ்டனில் நடக்கிற ஒரு மீட்டிங்காக நான் யூனிகோ சார்பாக கலந்துக்கிறதுக்காக போயின்னு இருக்கிறேன். எங்களுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்குது. அந்த அசோசியேஷனில் போயிட்டு ரோபோட்டிக்ஸோட செயல்பாடுகளை பற்றி நான் விளக்கிறதுக்காக யூனிகோ சார்பாக நியமிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அவர் கேட்குறாரு, இது வந்துட்டு டெக்னிக்கலாக அதிகமாக நீங்கள் பேச போகிறீங்களா இல்லை பிஸ்னஸாக அதிகமாக பேச போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கண்டிப்பாக பிஸ்னஸ் தான் அதிகமாக பேச போகிறோம் டெக்னிக்கலை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவரோட ப்ரீஃப் கேஸை ஓப்பன் பண்ணி அதிலேருந்து அந்த இன்விடேஷன் கார்டை எடுத்து காமிக்கிறாரு. அதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோபோட்டிக்ஸ் சொல்யூஷன் டு அமெரிக்காஸ் ப்ரொடக்டிவிட்டி கிரைசிஸ் இன் த நியூ மில்லினியம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அவர் இன்விடேஷனை வந்துட்டு கோ த்ரோ பண்ணுறாரு. ஒரு இன்விடேஷனை பார்த்துக்கும் போது அலெக்ஸ் ரோகோ நினைக்கிறாரு, அவர் ஒரு அகடமிக் ப்ரொஃபஸர், அவருக்கு வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்காது இதில் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஜோனா வந்துட்டு ஒரு கொஷின் கேட்குறாரு, உங்கள் பிளான்ட் வந்துட்டு ரோபோட் யூஸ் பண்ணுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இவர் கேட்குற அடுத்த கொஷின் கேட்குறாரு, ரோபோட் வந்த பிறகு உங்கள் நிறுவனத்தில் வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கண்டிப்பாக ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 36% வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. உடனே ஜோனா கேட்குறாரு, நிஜமாவா 36%? ஸோ கம்பெனியில் வந்துட்டு ரோபோட்டை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் 36% உங்களுக்கு வந்துட்டு அதிகமான பணம் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அப்போது அலெக்ஸ் ரோகோ சொல்கிறாரு, இல்லை எல்லாரோட விருப்பமும் அதுதான், ஆனால் அப்படி நடக்கலை, அது அவ்வளோ ஈஸி இல்லை. நான் சொல்கிறது ஜஸ்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எங்களோட வளர்ச்சி வந்துட்டு 36% இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஜோனா சொல்கிறாரு, அப்போ நிச்சயமாக வந்துட்டு உங்களோட ப்ரொடக்டிவிட்டி வந்துட்டு அதிகரிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு புரியலையே நீங்கள் சொல்கிறது அப்படின்ட்டு அலெக்ஸ் ரோகோ கேட்குறாரு. ஸோ ஜோனா வந்துட்டு கிட்ட குனிஞ்சு கேட்குறாரு. ஸோ இது நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கட்டும், நான் ஒரு சில பர்சனல் கொஸ்டின் நல்லா கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. ரோபோட்ஸை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் நிறுவனத்திலிருந்து ஒரே ஒரு ப்ராடக்டாவது அதிகமாக வெளியே போயிருக்குதா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அலெக்ஸ் ரோகோ இருந்துக்குன்னு நான் நம்பர்ஸை வந்துட்டு செக் பண்ணிட்டு தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி அதை விடுங்க, நீங்கள் ரோபோட்ஸ் வந்த பிறகு யாரையாவது வேலையை விட்டு நிறுத்தியிருக்கீங்களா அப்படின்னு அடுத்த கொஷின் கேட்குறாரு. இதை கேட்டு அலெக்ஸ் ரோகோ அதிர்ச்சி அடைகிறாரு. அது எப்படி நாங்கள் ரோபோட்ஸை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எங்களோட ப்ராடக்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு ஆகிருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஒரு நபர்களை வந்துட்டு வெளியேற்றுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. யூனியன் சும்மா இருக்க மாட்டாங்க. எங்களோட பிஸ்னஸ் என்றைக்கு டவுன் ஆகுதோ அப்போ தான் வந்துட்டு நாங்கள் நபர்களை வந்துட்டு வெளியேற்றுவோம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. உடனே ஜோனா சொல்கிறாரு, ஸோ ரோபோட்ஸை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பிளான்ட்டோட எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு குறையல அப்படி தானே அப்படின்றாரு. இவர் இருந்துக்கிட்டு இல்லை அப்படின்ற மாதிரி மறுக்கிறாரு. சரி ஓகேப்பா, அடுத்து இந்த கொஸ்டினுக்காவது பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்கள் உங்கள் நிறுவனத்துக்கு வாங்குகிற ரா மெட்டீரியல் இன்வென்ட்ரிஸ் வந்துட்டு குறைஞ்சிருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அலெக்ஸ் ரோகோ இருந்துக்கிட்டு, என்ன இது இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நீ ஜஸ்ட் சொல்லுப்பா, என்ன உங்களோட இன்வென்ட்ரிஸ் வந்துட்டு, அதாவது ரா மெட்டீரியல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து குறைஞ்சிருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்னால் இப்போ உடனடியாக பதில் சொல்ல முடியாது, என்னால் செக் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அலெக்ஸ் ரோகோ சொல்கிறாரு. ஜோனா சொல்கிறாரு, நீ நம்பர்ஸை வந்துட்டு செக் பண்ணிக்கப்பா, ஆனால் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்வென்ட்ரிஸ் வந்துட்டு குறையல,
உங்கள் கம்பெனியோட எம்ப்ளாயி எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு குறையல. ஒரே ஒரு ப்ராடக்ட்டு கூட வந்துட்டு நீங்கள் அதிகமாக வந்துட்டு விற்கலை அப்படின்னும் போது நீ எப்படி சொல்கிற உங்கள் கம்பெனி வந்துட்டு ப்ரொடக்டிவிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அலெக்ஸ் ரோகோக்கு வந்துட்டு அந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு மாதிரி எலிவேட்டரில் போக சொல்ல வயிறு ஒரு மாதிரி புரட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவருக்கு புரட்டுது. அதுக்கு அலெக்ஸ் ரோகோ இருந்துட்டு சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் எங்கள் நிறுவனத்தோட எஃபிஷியன்சி கூடி இருக்குது, காஸ்ட்டு வந்துட்டு குறைஞ்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியா அப்படின்ட்டு ஆச்சரியமாக ஜோனா கேட்குறாரு. இவர் புக்கை வந்துட்டு மூடி வச்சுட்டு அடுத்து அலெக்ஸ் என்ன சொல்ல போகிறாரோ அதை கேட்குறதுக்கு ஆர்வமாகறாரு. என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், எஃபிஷியன்சி வந்துட்டு 90% மேலே வந்துட்டு கூடி இருக்குது. அண்ட் காஸ்ட் பர் பார்ட் வந்துட்டு கண்டிப்பாக குறைஞ்சிருக்குது. இதனால் எங்கள் காம்படிட்டர்ஸ் கூட வந்துட்டு எங்களால் போட்டி போட முடியும். இவர் சொல்லின்னு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இவர் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காரு. அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த வெயிட்டர்ஸ் கொடுத்துட்டு சேஞ்சை கொடுத்துட்டு வெயிட் பண்ணுகிறாரு. ஸோ அடுத்த கொஷின் வந்துட்டு ஜோனா கிட்டேருந்து வருது. ஸோ உங்களோட எஃபிஷியன்சியை நீங்கள் கூட்டுறதுக்காக உங்களோட ரோபோட்ஸை வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு ரன் பண்ணே இருக்கிறீங்க கரெக்டாக அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அலெக்ஸ் இருந்துட்டு நிச்சயமாக அதை கண்டிப்பாக பண்ணி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி அப்படி இல்லாமல் போனால் எங்களோட சேவிங்ஸ் வந்துட்டு காஸ்ட் பர் பார்ட் வந்துட்டு ரொம்பவே கீழே போயிடும், எஃபிஷியன்சியும் கீழே போயிடும். இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் இது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ரோபோட்ஸை வந்துட்டு ரன்னிங்லேயே வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்து ஜோனா கேட்குறாரு, நீ என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும், உங்கள் நிறுவனத்தில் வந்துட்டு இன்வென்ட்ரிஸ் வந்துட்டு மலை போல் குவிஞ்சின்னு இருக்குது கரெக்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அலெக்ஸ் ரோகோ வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு அது வந்துட்டு ஒரு சில இடத்துல நடந்துன்னு இருக்குது, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்த கொஷின் கேட்குறாரு, அப்போ நீங்கள் உங்கள் நிறுவனத்துலேருந்து வந்துட்டு போகிற பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே லேட்டாக போயினுக்குது கரெக்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுதான் எங்கள் நிறுவனத்தோட மிகப்பெரிய ப்ராப்ளமாக இன்றைக்கி இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. உடனே அலெக்ஸ் ரோகோக்கு ஆச்சரியமாகிடுது. இவருக்கு வெயிட் மினிட்ஸ் உங்களுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இன்றைக்கி வந்துட்டு நான் மேனுஃபேக்சரிங் சம்மந்தமாக தான் ரிசர்ச் பண்ணிருக்கேன், அதை வச்சு தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த எல்லா நிறுவனங்களும் இன்றைக்கி அப்படி தான் செஞ்சுன்னு இருக்குது, நீங்கள் மட்டும் தனி ஆள் இல்லை, எல்லாருமே அதே மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஓகே என்னாவது இருந்துன்னு போட்டோம், ஆனால் எங்கள் நிறுவனத்தோட மிகப்பெரிய ப்ராப்ளத்தை வந்துட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் ரோகோ சொல்கிறாரு. அடுத்த செகண்டே ஜோனா வந்துட்டு அவரோட பேக்கெட்டில் கையை விட்டு ஒரு வாட்ச் எடுத்து பார்த்து அதோட டைம் பார்க்குறாரு. சாரி அலெக்ஸ் ரோகோ, எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன், என்னோடய ஃப்ளைட் கிளம்புற டைம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. உடனே அலெக்ஸ் ரோகோ சொல்கிறாரு, என்ன இது என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் கொஷின் கேட்டுட்டு நீங்கள் பாதியிலே கிளம்புனா எப்படி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஜோனா திரும்பி சொல்கிறாரு, நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் நிறுவனத்தை வந்துட்டு ப்ராப்ளத்துலேருந்து மீட் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அலெக்ஸ் ரோகோக்கு வந்துட்டு சுருன்னு கோவம் வந்துடுது. எங்கள் நிறுவனம் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமான கண்டிஷனில் இல்லை, ஏதோ கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஜோனா வந்துட்டு அவரை பார்க்குறாரு, கூர்ந்து பார்க்குறாரு. அதிலே அலெக்ஸ் ரோகோக்கு புரிஞ்சிடுது இவர் பிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி. சரி ஓகே எனக்கு டைம் இருக்குது, நான் உங்கள் கூட நடந்து வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு ஃப்ளைட்டை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது, எப்படி உங்களால் கண்டிப்பாக கரெக்டாக சொல்ல முடிஞ்சிச்சு என்னோடய பிளான்ட்டில் வந்துட்டு தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் கேட்குறாரு. அது எல்லாத்தையும் தான் நீயே சொன்னியே அப்படின்ற மாதிரி ஜோனா சொல்கிறாரு. இல்லையா அப்படி எதுவும் நான் சொல்லலையே அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. நான் ஒன்றும் இதை வச்சு சொல்லலப்பா, நீ சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன். நீ நினச்சின்னு இருக்கிற உன்னோட பிளான்ட் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது இன்எஃபிஷியண்ட்டாக தான் ரன் ஆகின்னு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன சொல்ல வரீங்க, என்னோடய பீப்புள்ஸ் எனக்கு கீழே வேலை செய்கிறவங்களாம் வந்துட்டு எனக்கு தப்பாக ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அதை ஒன்றும் சொல்ல வரல, ஆனால் நீங்கள் உங்கள் நிறுவனம் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டுன்றதுக்காக நீங்கள் அளக்குறீங்க பார்த்தீங்களா அளவீடுகள், அதுதான் வந்துட்டு தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அப்படின்றாரு. ஓகே நீங்கள் சொல்கிறது கூட ஒரு இதை ஒத்துக்கிறேன், நான் சில நேரத்தில் வந்துட்டு நான் நம்பர்ஸை வந்துட்டு மாற்றி போட்டு கொஞ்சம் நிறுவனத்துக்கு காமிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் என்ன சொல்ல வரேன்ட்டு நீ புரிஞ்சிக்கல அப்படின்னு ஜோனா சொல்கிறாரு. நீ நினச்சின்னு இருக்கிற உன்னோட பிளான்ட் வந்துட்டு சரியாக நடந்துன்னு இருக்குது, ஆனால் நான் சொல்கிறேன் உன்னோட பிளான்ட் வந்துட்டு சரியாக நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. இந்த உலகத்தில் எல்லாரும் எப்படி திங்க் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நீயும் திங்க் பண்ண இருக்கிற, எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வந்துட்டு நிஜமாகவே அது சரியானது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நான் எல்லாமே திங்க் பண்ணி தானே செஞ்சுன்னு இருக்கிறேன், அதுவும் என்னோடய பார்ட் ஆஃப் ஒர்க்கு தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ திரும்பவும் கேட்குறாரு, சரி சொல்லு, ரோபோட்ஸ் வந்த பிறகு உன்னோட எஃபிஷியன்சி வந்து கூடி இருக்குது அப்படின்னு நீ
உன்னோட நிறுவனம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது வந்துட்டு ப்ரொடக்டிவிட்டியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அடுத்து கேட்குறாரு, வாட் இஸ் ப்ரொடக்டிவிட்டி, ப்ரொடக்டிவிட்டினா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா நிறுவனங்கள் பார்வையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் மேலே வந்துட்டு வேல்யூ வந்துட்டு ஆட் பண்ண போகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நிறுவனம் சொல்கிறது எல்லாமே நிறுத்திடு, எனக்கு நீ அப்படியே பிளாங்காக சொல்லு, ப்ரொடக்டிவிட்டினா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ அப்படியே நடந்து போயின்னு இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் டிடெக்டர் இதெல்லாம் வருது. திரும்ப போயிட்டு அதே தான் கேட்குறாரு அவர் ஜோனா. ஸோ இவர் சொல்கிறாரு, ஏதாவது விஷயங்களை வந்துட்டு நிறைவேற்றுறதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் பண்ணினுக்கிற விஷயங்களை வந்துட்டு நிறைவேற்றுறதான் ப்ரொடக்டிவிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நிச்சயமா அதுதான் கரெக்டான இது, ஆனால் நீங்கள் எதை நிறைவேற்றுறதுக்காக வந்துட்டு ஒர்க் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்னோடய கோல்ஸா அப்படின்ற மாதிரி இவர் கேட்குறாரு. சரியாக சொன்னேன், அதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக இந்த சிகரெட்டை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுருட்டை எடுத்து கொடுக்குறாரு. அதை அவர் வாங்கி பேக்கெட்டில் போட்டுக்கிறாரு. ரோகோ முடிவுக்கு வரேன், அது என்ன அப்படின்னு சொன்னோன்னா, எந்த ஒரு விஷயம் வந்துட்டு கம்பெனியை வந்துட்டு அதோட கோல் கிட்ட கொண்டு போதோ அதுதான் வந்து ப்ரொடக்டிவிட்டி. நீ எந்த வேலை ஒன்றாலும் செய், அந்த வேலை வந்துட்டு கம்பெனியை வந்துட்டு அந்த கோல் கிட்ட கொண்டு போச்சுன்னா அதுதான் ப்ரொடக்டிவிட்டி. எந்த வேலை நீ செஞ்சாலும் அது வந்துட்டு உன்னோட கம்பெனியை வந்துட்டு உன்னோட கோல் கிட்ட கொண்டு போகலன்னா அது வந்துட்டு ப்ரொடக்டிவிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. எனக்கு ரொம்பவே நல்லாவே புரிஞ்சிச்சு, ஆனால் இது ஒரு சின்ன சிம்பிள் காமன் சென்டென்ஸ் மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இதுதான் சிம்பிள் லாஜிக், இதுதான் நீ ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்களே, நான் தான் ப்ராடக்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறேன், என்னோடய ப்ரொடக்டிவிட்டியை காமிச்சின்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் வந்துட்டு அதே சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உன்னோட ப்ரொடக்டிவிட்டி வந்துட்டு ஒரு உதவாத விஷயம். அன்டில் அன்லஸ் நீ வந்துட்டு உன்னோட கோல் எதுன்னு தெரியாத வரைக்கும் உன்னோட ப்ரொடக்டிவிட்டி வந்து வேஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அலெக்ஸ் ரோகோ சொல்கிறாரு, எல்லாமே கரெக்டாக தானே போயின்னு இருக்குது. என்னோடய கம்பெனியோட கோல் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ், அதாவது எஃபிஷியன்சியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது. அந்த எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக எங்களோட காஸ்ட்டெல்லாம் குறைச்சிருக்கோம். ஸோ இதுதானே ப்ரொடக்டிவிட்டி, இதுதானே லாஜிக்கலாக உண்மை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உன்னோட நிஜமான ப்ராப்ளம் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. என்னோடய கம்பெனியோட எஃபிஷியன்சி வந்து இன்னும் கூட்டணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது வந்து உன்னோட ப்ராப்ளம் இல்லை, உன்னோட கோல் என்ன அப்படின்னு தெரியாது தான் உன்னோட மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. உனக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே ஒரு கோல் தான் இருக்கும். இதை சுற்றி தான் வந்துட்டு எல்லா கம்பெனியும் வந்துட்டு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்படி பேசிக்கினே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃப்ளைட் கிட்ட வந்துடுறாங்க. ஸோ எல்லாருமே போர்டு ஆகிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேர் மட்டும் தான் நின்று இருக்கிறாங்க. நீங்கள் என்ன திரும்ப வந்துட்டு எனக்கு கோலை பற்றி தெரில அப்படின்னு சொல்லுங்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படியா, நிஜமாவா, உனக்கு கோலை பற்றி தெரியுமா, உன் உற்பத்தி நிறுவனத்தோட கோல் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எங்கள் உற்பத்தி நிறுவனத்தோட கோல் வந்து என்ன, ப்ராடக்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுதானே கோல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை, நிச்சயமாக அது இல்லை அப்படின்ற மாதிரி ஜோனா சொல்கிறாரு. இவங்க இப்படி பேசின்னு இருக்கும்போதே அங்கே நின்று இருக்கிற ஏர் ஹோஸ்டர்ஸ் கேட்குறாங்க, என்ன நீங்கள் 2 பேரும் உள்ளே வர போகிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஜோனா திரும்பி 1 நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து திருப்பி அலெக்ஸ் ரோகோ கிட்ட திரும்பி சொல்கிறாரு. கமான் அலெக்ஸ் ரோகோ, நீ சொல்கிற மாதிரி கோல் வந்துட்டு அது இல்லை, நிச்சயமாக உனக்கு தெரியும், சொல்லு, உங்கள்கிட்ட நான் பதிலை எதிர்பார்க்குறேன், அது நீயா சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, பவரா, எங்களோட பவரா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி இல்லைனா மார்க்கெட் ஷேரா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஓ, நீ கிட்ட வந்துட்ட, இன்னும் நல்லா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு நடுவிலே வந்துட்டு அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்துட்டு பொறுமை இழந்துட்டு சொல்கிறாங்க, சார் ஏறுறீங்களா இல்லையா சார், டைம் ஆகினுக்குது சார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அலெக்ஸ் ரோகோ, திங்க் பண்ணு, உன்னோட மைண்டில் வந்துட்டு இதை ஏற்றிக்கோ, இதை பற்றி ரொம்ப ஆழமாக யோசி, இதுதான் உன் நிறுவனத்தோட எதிர்காலத்துக்கான வழி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஜோனா சொன்னது திரும்ப காதில் விழுந்துனே இருக்குது. உன்னோட கோல் எதுன்னு தெரியாத வரைக்கும் உன்னோட ப்ரொடக்டிவிட்டியை வந்துட்டு நீ தப்பாக தான் மெஷர் பண்ணிருப்ப, அதை கண்டுபிடி, உன்னோட கோல் என்னன்றதை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவர் கையை விட்டு திரும்பவும் அந்த சிகரெட்டை எடுத்து இப்படின்னு பார்க்குறாரு. ஜோனா வந்து காற்றுல பறந்துன்னு இருக்கார். வந்துட்டு 4வது அத்தியாயம் வந்து முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சூப்பர் மென்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். மிக்க நன்றி.